பரிசேயர் சதுசேயர் என்பவர்கள் நீதியிலேயும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் நீங்கள் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் மேலான நீதி என்றால் என்ன என்று கேட்கலாம். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அவருடைய ஆலோசனையில் எவன் ஒருவன் நடக்கிறானோ அவனே மேலான நீதியில் நடக்கிறான். பரிசுத்த ஆவியை பெற வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? எல்லா வல்ல இறைவனை தந்தையாகவும் கிறிஸ்துவை குருவாகவும் ஏற்றுக்கொண்டு வாழும்போது நாம் பரிசுத்த ஆவியை பெற முடியும். கிறிஸ்துவை குரு என்று ஏற்றுக்கொண்டு வாழ்கிறவர்கள் மலை பிரசங்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பைபிளை கைக்கொள்ளும் போது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெறுகிறார்கள். மலை பிரசங்கத்தை எல்லாரும் கடைபிடிக்க முடியாது. மலை பிரசங்கத்தை கடைபிடித்தால் அவன் திக்கற்றவனாய் போய்விடுவான். அவன் ஒரு 40-50 வயசில் தான் பரிசுத்தாய் பெறுவான். பரிசுத்தாய் பெற முடியாதவர்கள் அப்படிப்பட்ட சீசன் மூலமாக சொல்கிற வார்த்தைகளை கேட்டு நடந்தால் அவர்களும் நீதிமான்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமென்.